காங்கிரஸ் இந்த தேர்தலில் திமுகவுக்கு உதவி செய்ததா, அது தொல்லையா இருந்ததா, உதவி செய்ததா அப்படின்னு தான் ஒரு பெரிய பட்டிமன்றமே நடத்தலாம்னு வச்சுங்களேன். காரணம் என்னன்னா, கட்சி ஆரம்பத்துல இருந்தே கிட்டத்தட்ட ஒரு சட்டமன்ற தேர்தல் நெருங்க நெருங்க திமுகவுக்கு கடுமையான நெருக்கடி கொடுத்ததா எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும். பெரிசா அரசியல் செல்வாக்கு இல்லாத நபர்களான பிரவீன் சக்கரவர்த்தி, மாணிக் தாக்கூர் போன்றவர்கள்லாம் திமுகவை விமர்சனம் பண்ணி டீஸ் பண்ணி அவங்கள வம்பு பண்ற அளவுக்கு ஒரு பெரிய அரசியலை செய்தார்கள் என்பது எல்லாத்துக்கும் தெரியும். சரி, இவங்கெல்லாம் செய்யறாங்களே, இதுக்கு யார் காரணம் அப்படின்னு பார்த்தா ராகுல் காந்தி. நீ பிஜேபியையும் அதிமுகவையும் பெருசா விமர்சனம் கூட பண்ணல, கடைசி நாள்ல பிரச்சனை பண்றாரு. 10 தோல்வி பழனிசாமிங்கிற ஒரு வார்த்தை சொல்றதுக்கு அவருக்கு 1.5 வருஷம் கழிச்சு தானே அந்த ஒரு வார்த்தையை சொல்றாரு. கொஞ்சம் கூட திமுகவை பெரிய லெவல்ல அவர் கண்டுக்கல. அவர் வந்ததே 2-3 காங்கிரஸ் தொகுதிகளுக்காக வந்தாரு, பிரச்சனை பண்ணாரு, போயிட்டாரு. ராகுல் காந்தி ஒரு சிஎம் ஒரு கர்டசிக்கு கூட பார்க்கல. அடுத்த எலெக்ஷன் இந்த தேர்தலில் ஸ்டாலின் முதல்வர் ஆவார்னு ஒரு வார்த்தை சொல்லல. அப்படி என்னங்க ரோசம் ராகுல் காந்திக்கு? அதிகாரத்தில் பங்கு, ஆட்சியில் பங்குனா கொடுக்குற அளவுக்கு காங்கிரஸ் தமிழ்நாட்டில் இருக்குதா? பெரிய செல்வாக்கு இருக்கா? இல்ல உங்களுக்கு செல்வாக்கு இருக்கா? ராகுல் காந்திக்கு செல்வாக்கு இருக்கா? சொல்லுங்க. இதான் ராகுல் காந்தி பேர் சொன்னா அப்படியே ஓட்டு போட்டுருவாங்கன்னு சொல்லுங்க. நீங்க அப்படி இல்லைன்னா கூட்டணி வேண்டான்னு முடிவு பண்ணிருக்கோம். நீங்க எம்பி எலெக்ஷன் நடக்குது, திமுக தலைவர் பிரச்சாரம் பண்றாரு, அப்ப என்ன சொல்லுவாரு? அடுத்த பிரதமர் யாருங்கிறத நீங்க முடிவு பண்ணுங்கன்னு சொல்லுவாரா இல்லையா? அது ஒரு வார்த்தை சொல்லுவாரா இல்லையா? நீங்க முழுக்க நீங்க உங்க சுய புராணம் பாடுறதுக்காக வரீங்களாங்க. திருச்சி மாவட்டம் துறையூர்ல காங்கிரஸ் போட்டிடுது. நீங்க ஸ்டாலின் முதல்வர் ஆக்கணும்னு சொல்லாம நீங்க அங்க பிரச்சாரம் பண்ணி என்ன பண்ண போறீங்க? நீங்க எப்படி பிரச்சாரம் பண்ண போறீங்க? என்ன அரசியல் பண்றீங்க நீங்க? ராகுல் காந்தி தமிழ் நியூஸ் நேயர்கள் கண் வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழ் நியூஸோட ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் செந்தில் சார். சார் வணக்கம். சார், இப்போ 27ஆம் தேதி நம்ம பேசிட்டு இருக்கிறோம். இதே நாள் அடுத்த வாரம் தேர்தலினுடைய அந்த வாக்குப்பதிவினுடைய எண்ணிக்கை துவங்க ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த அன்னைக்கு ரிசல்ட்டு நமக்கு தெரிய வந்துடும். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போ அந்த தேர்தலுக்கு முன்னதாக ஒரு கூட்டணி எல்லாம் அமைச்சிருந்தாங்க இரு திராவிட கட்சிகளும். ஸோ திமுக மெகா கூட்டணின்னு சொன்னாங்க. அஇஅதிமுகவுக்கு பல எதிர்பார்ப்புகள் இருந்துச்சு, பெரிய கட்சி வரப்போகுது, பிள்ளையார் சொல்லி போட்டாங்கன்னுலாம் சொன்னார். பட் ஆனால் அவருக்கு ஒரு சில கட்சிகள் தான் வந்தாங்க. இந்த கூட்டணி கட்சிகளோட பங்களிப்பு இப்போ திமுகவுக்கு எப்படி இருந்துச்சு சார்? பல ரெயின்போ அலையன்ஸ் சொன்னாங்க, அது இந்த ரிசல்ட்ல நிச்சயமா தெரிஞ்சிடும். இந்த கூட்டணியினுடைய பங்களிப்பு எப்படி இருந்துச்சு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, திமுகவை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா முக்கிய பார்ட்னர் அப்படின்னு பாத்தீங்கன்னா காங்கிரஸ், அதுக்கப்புறம் விடுதலை சிறுத்தைகள், 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள், தேமுதிக அண்ட் மதிமுக மேஜர் பார்ட்டிஸ். மற்றெல்லாம் நிறைய மனிதநேய மக்கள் கட்சி, நிறைய பேர் அதுக்கப்புறம் ஆதரவு தெரிவிச்சு அவங்களுக்கும் ஒவ்வொரு சீட்டு கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். உத்தரையர் சங்கம்ல ஆரம்பிச்சு கருணாசு நிறைய எல்லாத்துக்குமே சீட்டு கொடுத்தாங்க. பட் அந்த கூட்டணி பலம் திமுகவுக்கு பெரிய அளவில் கிடைத்ததா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கேள்விக்குறிதான். குறிப்பா பாத்தீங்கன்னா காங்கிரஸ் இந்த தேர்தலில் திமுகவுக்கு உதவி செய்ததா, அது தொல்லையா இருந்ததா, உதவி செய்ததா அப்படின்னு தான் ஒரு பெரிய பட்டிமன்றமே நடத்தலாம்னு வச்சுங்களேன். காரணம் என்னன்னா, கட்சி ஆரம்பத்துல இருந்தே கிட்டத்தட்ட ஒரு சட்டமன்ற தேர்தல் நெருங்க நெருங்க திமுகவுக்கு கடுமையான நெருக்கடி கொடுத்ததா எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும். காங்கிரஸ் குறிப்பா அதுல என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, காங்கிரஸ்ல கோஷ்டி பூசல் இருக்கும். ஒரு மாநில தலைவர் இருந்தாருன்னா அவருக்கு எதிரான ஒரு கோஷ்டி இருக்கும். அது மாநில தலைவருக்கு எதிரான சில விஷயங்களை செய்ய ஒழிய வழக்கமா திமுகவை விமர்சனம் பண்ணாது. செல்வப்பிரந்தைக்கு இருக்காரு, செல்வப்பிரந்தைக்கு எதிரான செல்வப்பிரந்தை பண்ண அழகிரியை தூக்கிட்டு செல்வப்பிரந்தையை போட்டாங்க. ஸோ அழகிரி கோஷ்டம் என்ன பண்ணும்,
செல்வ பிறந்தகை சரியில்லை அப்படின்னு ஒரு பிரச்சனை பண்ணும். திருநாவுக்கரசர் ஏற்கனவே இருந்தால் திருநாவுக்கரசர் அவர் நான் என் பீரியட்ல எப்படி பண்ணேன், செல்வ பிறந்தகை வேஸ்ட், இந்த மாதிரி கோஷ்டி பூசல் விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கும். இது கூட்டணிக்கு பெரிய லெவல்ல ஒரு பாதிப்பை ஏற்படுத்தாது. பட் இந்த முறை யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயமா என்னன்னா, பெரிசா அரசியல் செல்வாக்கு இல்லாத நபர்களான பிரவீன் சக்கரவர்த்தி, மாணிக் தாக்கூர் போன்றவர்கள்லாம் திமுகவை விமர்சனம் பண்ணி டீஸ் பண்ணி அவங்கள வம்பு பண்ற அளவுக்கு ஒரு பெரிய அரசியலை செய்தார்கள் என்பது எல்லாத்துக்கும் தெரியும். சரி, இவங்கெல்லாம் செய்கிறாங்களே, இதுக்கு யார் காரணம் அப்படின்னு பார்த்தா ராகுல் காந்தி. அதுதான் திமுக தலைமைக்கும் திமுகவுடைய முக்கிய தலைவர்களுக்கும் பெரிய வருத்தமான விஷயமே அதுதான். ராகுல் காந்தியுடைய இந்த செயல்பாடுகள் ரொம்ப ஒரு கடைசி நேரம் வரைக்கும் திமுக காங்கிரஸ் கூட்டணி உண்டா இல்லையா அப்படின்னு ஒரு பெரிய காரணம் என்னன்னா, 50 சீட்டு வேணும் எங்களுக்கு அப்படின்னு ஆரம்பிச்சு அதிகாரத்தில் பங்குங்கிறத நீங்க சொன்னீங்கன்னா தான் நாங்க கூட்டணிக்கு வருவோம் அப்படிங்கிற மாதிரி விஷயம். உள்ளாட்சி தேர்தலில் எங்களுக்கு முக்கியத்துவம் என்ன, எங்களுடைய பிரதிநிதித்துவம் என்ன, இதெல்லாம் நீங்க ஒரு அக்ரிமெண்ட் போட்டீங்கன்னா தான் நாங்க வருவோம், கூட்டணிக்கு வருவோங்கிற மாதிரி ஆளாளுக்கு ஒரு பேச்சு. இதுல திமுக ரொம்ப ஒரு நாகரிகமா சில விஷயங்களை அடக்கி வாசித்ததன் விளைவுதான் இன்னைக்கு இது ஒரு கூட்டணியாவது அட்லீஸ்ட் வந்தது. இல்லைன்னா கூட்டணி இருந்திருக்காது. ஒரு விஷயம் திமுகவுக்கு காங்கிரஸ் கழட்டி விட்டா என்ன இருக்கும், காங்கிரஸ் தனியாக தான் போயிருக்கும். காரணம்னா விஜய்க்கு ஒரு பெரிய நெருக்கடியை பிஜேபி ஏற்கனவே சொல்லிடுச்சு. ஒருவேளை திமுக காங்கிரஸை கலட்டி விட்டுருச்சுன்னா நீ சேர்க்கக்கூடாதுங்கிறது தான் ஃபர்ஸ்ட் வார்னிங் விஜய்க்கு. சரி, விஜய கொடுத்த நெருக்கடியின் காரணமா தான் அவர் நீ பிஜேபியையும் அண்ணா திமுகவையும் பெருசா விமர்சனம் கூட பண்ணல. கடைசி நாள்ல பிரச்சனை பண்றாரு. 10 தோல்வி பழனிசாமிங்கிற ஒரு வார்த்தை சொல்றதுக்கு அவருக்கு 1.5 வருஷம் கழிச்சு தானே அந்த ஒரு வார்த்தையை சொல்றாரு அவர். அதே மாதிரி பிஜேபியும் ஒரு பெருசா விமர்சனமே பண்ணல. இப்ப கிளைம் பண்ணிக்கிறாரு, உண்மையான காங்கிரஸ் என்கிட்ட தான் இருக்கு, எங்க கூட தான் இருக்கு. அந்த விஷயத்துல தான் நான் சொல்ல வரேன். ஃபர்ஸ்ட் காங்கிரஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கூட்டணியில கண்டிப்பா எங்களுக்கு ஒரு சீட்டாவது கூட கொடுங்கிற மாதிரி ஒரு கட்டாயத்தை கொண்டாந்து கடந்த முறை 25 வாங்கினாங்க, இந்த முறை எங்களுக்கு ஒரு 28 வாங்கினாங்க. ரைட்டு, அந்த 28 யார் யார் சீட்டு அதெல்லாம் நாங்கள் முடிவு எடுத்துக்கிறோம் அப்படின்னு ஒரு விஷயம். அந்த விஷயத்தில் பொறுத்த வரைக்கும் அவங்க இஷ்டத்துக்கு கேண்டிடேட்டை ஃபிக்ஸ் பண்ணாங்க. வெற்றியா தோல்வியாங்கிறதெல்லாம் பற்றி காங்கிரஸ் கவலைப்படலை. நீங்கள் வழக்கமாக கூட்டணி கட்சியோட ஒரு டிஸ்கஸ் பண்ணுவாங்க. காரணம் என்னன்னா, நீங்கள் கேண்டிடேட் சரியாக இருப்பாரா, பொருளாதார ரீதியாக அவர் செல்வாக்கான இருப்பாரா, இந்த தேர்தலில் அவர் தாக்குப்பிடிப்பாரா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. பட் இந்த முறை எதை பற்றி கவலைப்படலை. இதெல்லாம் தாண்டி ராகுல் காந்தி திமுகவோட சேர்ந்து ஒரு பிரச்சாரம் செய்யவில்லைங்கிற குற்றச்சாட்டு பெருந்துட்டே இருக்கு. முதல்வர் ஸ்டாலினை முதல்வர் ஆக்குவோம்னு ஒரு வார்த்தை அவர் சொன்னார். சும்மா சாதாரணமா பிஜேபியோட பிரஷருக்கு தமிழ்நாடு முதல்வர் அடிபணிய மாட்டாருங்கிற ஒரு சின்ன ஒரே ஒரு லைன் தாண்டி ஸ்டாலினை நாங்கள் முதல்வர் ஆக்குவோங்கிற ஒரு வார்த்தை ராகுல் காந்தி வாயால வரல. இந்த விஷயத்தெல்லாம் திமுக கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறது. ராகுல் காந்தி அவர் பெரிய அரசியல்வாதியா இருந்தா அதை தாண்டிய விஷயங்கள் திமுகவுக்கும் தெரியும்ல. என்ன காரணம்னா, நீங்க தேர்தல் டைம்ல ஒரு முக்கியமான ஒரு மசோதா வருது, எம்பி தொகுதிகள் விஷயமான ஒரு முக்கியமான மசோதா பார்லிமெண்ட்டுக்கு கொண்டு வராங்க. அந்த டைம்ல ஸ்டாலினே போய் ராகுல்கிட்ட பேசுறாரு, இந்த இஷ்யூல நீங்க இறங்கி லீட் பண்ணாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு ஓப்பன் கால் பண்றாரு, ஒரு அறிக்கை வெளியிடாரு. அந்த அறிக்கையில காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி தான் இந்த இஷ்யூஸ்ல நீங்க அவர் தான் நீங்க தலைமை ஏற்று இந்த இஷ்யூக்கு பிஜேபிக்கு எதிராக நீங்க பண்ணணும் அப்படின்னுங்கிற ஒரு வார்த்தையை சொல்றாரு. பட் ஆனால் ராகுல் காந்தி தமிழ்நாட்டுக்கு பிரச்சாரத்துக்கு வரும்போது கொஞ்சம் கூட திமுகவை பெரிய லெவல்ல அவர் கண்டுக்கல. அவர் வந்ததே 2-3 காங்கிரஸ் தொகுதிகளுக்காக வந்தாரு, பிரச்சனை பண்ணாரு, போயிட்டாரு. ராகுல் காந்தி ஒரு சிஎம் ஒரு கர்டசிக்கு கூட பார்க்கல. அடுத்த எலெக்ஷன் இந்த தேர்தலில்
ஸ்டாலின் முதல்வர் ஆவார்னு ஒரு வார்த்தை சொல்லலை. அப்படி என்னங்க ரோசம் ராகுல் காந்திக்கு? அப்படி என்ன பண்ணிட்டாங்க திமுக? அதிகாரத்தில் பங்கு, ஆட்சியில் பங்குனா கொடுக்குற அளவுக்கு காங்கிரஸ் இங்க தமிழ்நாட்டில் இருக்குதா? பெரிய செல்வாக்கு இருக்கா? இல்ல உங்களுக்கு செல்வாக்கு இருக்கா? ராகுல் காந்திக்கு செல்வாக்கு இருக்கா? சொல்லுங்க. இதான் ராகுல் காந்தி பேர் சொன்னா அப்படியே ஓட்டு போட்டுருவாங்கன்னு சொல்லுங்க. நீங்க அப்படி இல்லைன்னா கூட்டணி வேண்டாம்னு முடிவு பண்ணிருக்கணும். நீங்க தான் 50 சீட்டு கேட்டீங்கல்ல, திமுக தரான்னு சொல்லிடுச்சு. அதிகாரத்தில் பங்கு, ஆட்சியில் பங்கு ஓப்பனாவே சொல்லிட்டாங்க. ஒன்றும் கட்டாயம்லாம் இல்லையே. திமுகவோட இருக்க வேண்டிய கட்டாயம் இல்லை. தனியா இருக்க முடியாது இல்லை. அவங்க விஜயை பெருசா நம்பினாங்க. விஜய் கண்டுக்கல. ஒரு ஸ்டேஜ்ல அவர் பிஜேபியோடைய ஒரு நெருக்கடிக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒதுங்கிட்டார். வேற வழி இல்லாம தான் திமுகவோட காங்கிரஸ் கூட்டணி அமைச்சது. அந்த ஒரு அது இது எப்பவுமே வழக்கமான உள்ள ஒரு வழக்கத்தை தான் அவர் வெளிப்படுத்தி இருக்கிறாரா, இல்லாட்டி இது எப்படி பாக்குறது? இப்ப நேத்து நிர்மல் குமார் ஒரு பேட்டி கொடுக்குறாரு. என்ன சொல்றாருன்னா, காங்கிரஸ் திமுக பேரளவுக்கு தான் கூட்டணி வைப்பாங்க, ஆனா மத்திய தலைமையோட தமிழ்நாடு தலைமை ஒரு இணக்கமா இருக்காது. அது கலைஞர் கருணாநிதி காலத்துல இருந்தே ராகுல் காந்தி தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் வேற ஒரு பர்பஸ் வந்திருந்தாலும் கலைஞர் ஒரு வயோதிகம் அடைந்து அவரும் ஒரு உடல் நலம் குன்றி இருப்பாரு. ஆனா அவரை போய் பார்க்க மாட்டாரு, பார்க்காமயே டெல்லிக்கு போயிருவாரு அப்படின்னு. உதாரணத்துக்கு இப்போ அம்மையார் ஜெயலலிதா அப்போலோல இருக்கும் போது கூட ராகுல் காந்தி வந்துட்டு போனாரு, பார்க்கல கலைஞர் அவர்களை. அதே மாதிரி பல சந்தர்ப்பங்கள்லயும் ராகுல் காந்தி வேறங்கிறதெல்லாம் வேற. இப்ப அரசியலுக்கு நீங்க பிரச்சாரத்துக்கு வரீங்க, திமுகவோட கூட்டணி. திமுக தெளிவா சொல்லிடுச்சு, நாங்க பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டோம், ராகுல் காந்திக்காக நீங்க நிறுத்த முடியாது, நாங்க டூர் ஆல்ரெடி ஏற்கனவே நாங்க பிக்ஸ் பண்ண போறோம். ஏன்னா ஆனந்தூர் பாதி இந்த கேள்வி கேட்குறாங்க, ராகுல் காந்தியும் ஸ்டாலினும் பிரச்சாரம் சேர்ந்து செய்வாங்களா? இல்லை, வாய்ப்பு இல்லை, ஏன்னா எங்களுக்கு டைம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க. ரைட்டுங்க, நீங்கள் எம்பி எலெக்ஷன் நடக்குது, திமுக தலைவர் பிரச்சாரம் பண்ணுறாரு, அப்போ என்ன சொல்லுவார்? அடுத்த பிரதமர் யாருங்கிறத நீங்கள் முடிவு பண்ணுங்கன்னு சொல்லுவாரா இல்லையா? அது ஒரு வார்த்தை சொல்லுவாரா இல்லையா? நீங்கள் முழுக்க முழுக்க நீங்கள் உங்கள் சுயபுராணம் பாடுறதுக்காக வரீங்களாங்க. துறையூர், திருச்சி மாவட்டம் துறையூரில் காங்கிரஸ் போட்டிடுது. நீங்க ஸ்டாலின் முதல்வர் ஆக்கணும்னு சொல்லாம நீங்க அங்க பிரச்சாரம் பண்ணி என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ண போறீங்க? நீங்க எப்படி பிரச்சாரம் பண்ண போறீங்க? என்ன அரசியல் பண்றீங்க நீங்க? ராகுல் காந்தி ரொம்ப இணக்கமா தானே இருந்தாரு. அவரு ராகுல் காந்தி தான் சொல்றேன். ஏன் டி கே சிவகுமார் வந்தாரு, கோயம்புத்தூர் வந்தாரு, கோயம்புத்தூர் ஈரோட்ல பிரச்சாரம் பண்ணாரு, இல்லைன்னு சொல்லல. ராகுல் காந்தி தான் சொல்றேன் நான். ராகுல் காந்திக்கு காங்கிரஸ் மீண்டும் இந்தியாவில் ஆட்சியை பிடிக்கணுங்கிற நம்பிக்கை இல்லைங்க. நான் அப்படிதான் நினைக்கிறேன். நீங்க அப்படி இருந்தா தானங்க நீங்க அனுசரிச்சு எல்லாத்தோடையும் போவீங்க. நீங்க அவரு என்ன நினைக்குது, நீங்க பார்ட் டைம் பாலிட்டிஷியன். அவரு வராரு, திடீர்னு ஒரு எலெக்ஷனுக்கு வருவாரு, அவ்வளவுதான். இனிமே தமிழ்நாட்டுக்கு எப்போ வருவாரு நீங்க? ராகுல் காந்தி இனிமே பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு வருவார், அவ்வளவுதானே. இப்படி அரசியல் பண்ணா எப்படிங்க நிற்கும் காங்கிரஸ்? நீ இதில் வேற அதிகாரத்தில் பங்கு, ஆட்சியில் பங்கு எங்களுக்கு வேணும்னு கேட்டால் என்ன? நீங்க என்ன அரசியல் பண்றீங்க? நீங்க என்ன சப்போர்ட் பண்ணிட்டீங்க திமுகவுக்கு? உங்களுக்கு அவ்வளோ ரோசம், உங்களுக்கு கோவம் வருது, உங்களுக்கு என்ன நியாயம்? இந்த தேர்தல் 28ல சொல்லுங்க. நீங்க உங்களுக்கு மட்டும் பிரதமர் ராகுல் இதே மாதிரி ஸ்டாலின் நினைச்சிருந்தாருன்னா சரியா இருக்குமாங்க உங்களுக்கு? நீங்க வந்தீங்க, உங்களுக்கு வேண்டிய ஒரு 3 காங்கிரஸ் தலைவர்களுக்கு பிரச்சாரம் பண்ணிட்டு போயிட்டீங்களே. திமுக தலைவரும் திமுக தலைமையும் அப்படி நினைச்சிருந்தால் எப்படி இருக்கும்ன்ற நான். நல்லதா கெட்டதோ நேற்று வரைக்கும் ரைட்டுப்பா, இன்னையிலேருந்து கூட்டணி வந்துருச்சு. நம்ம ஸ்டாலினோட ஒரு மீட்டிங் போட்டுருவோம், அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. அதே மாதிரி நம்ம இந்த தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணி தான் இருக்கும், கண்டிப்பாக அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. ஸ்டாலின் தான் சிஎம் ஆவாருன்னு சொல்லணும்ல. இதே வேலை தானே பிஜேபி பண்ணிக்கிட்டு இருக்கு, ஏடிஎம்கே கூட்டணியில். என்டிஏ கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும் இப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க அவங்க. அப்புறம் அவங்களுக்கு என்ன வித்தியாசம்? நான் நீங்க விமர்சனம் பண்றதுக்கு தகுதியே இல்லையா பிஜேபி தமிழ்நாட்டில் என்ன அரசியல் பண்றீங்களோ அதே அரசியல் தான் நீங்களும் பண்றீங்க தமிழ்நாட்டில் திமுக. சரி ரைட்டுங்க, விஜய் பேசுறாரு, அவர் ஒரு கட்சியோட தலைவர், அவர் சொல்றாரு உண்மையான காங்கிரஸ் எங்களோட இருக்குன்னு சொன்னா நீங்க என்ன பேசியிருக்கணும், என்ன பண்ணிருக்கணும்? ராகுல் காந்தி என்ன பண்ணிருக்கணும்?
இல்ல அது எதிர்வினை ஆற்றினாரு அன்னைக்கு வந்து மீட்டிங்ல என்ன பேசும்போது சொல்றது? கூட திரு விஜய் பேசும்போது கூட செல்வ பிறந்தையை எதிர்வினை ஆற்றினார்ல. ஏங்க விஜய், நீங்க செல்வ பிறந்தைய விடுங்க. அவர் தானே மாநில தலைவர். ரைட்டுங்க. காங்கிரஸ் உண்மையான காங்கிரஸ் எங்களோட இருக்குன்னு சொல்லுவது ராகுல் காந்தி சொன்னா என்ன இருக்கு, கார்கே சொன்னா என்ன இருக்கும்? சொல்லணும்லன்ற நான். இல்ல ராகுல் காந்தி ஸ்டேச்சருக்கு விஜய் அளவுக்கு இறங்கி வந்து தாவேக்கா விமர்சிக்கணுமா? இல்லைங்க, அவருக்கு அவர் தானங்க 41 கட்சிக்கு. 41 பேர் செத்தப்ப அவர் கூப்பிட்டு வருத்தப்பட்டது அவர் தானங்க. ஜனநாயகம் இல்ல ஒரு படத்துக்கு போய் அவ்வளவு பெரிய ஆளு, சாதாரண ஒரு நடிகர், தமிழ்நாட்டில் உள்ள ஒரு நடிகருக்கு நீ ஏன் ட்விட்டர் போடுற? அப்ப உனக்கு என்ன இருக்கு அதுல? அப்ப நீ என்ன விஜயோட ரகசிய கள்ள உறவா நீங்க? இல்ல, ஒரு டிராஜடி நடக்குது அதுக்கு அவர் அன்னைக்கு பேசுறாரு. அதுவும் சிஎம் ட்ராஜடி எப்படி கேட்டுதான் நடந்துச்சு? பேசினாரு அப்படின்னு ட்ராஜடி சொல்லி எப்படி நடந்துச்சுன்ற? ட்ராஜடி எப்படி நடந்துச்சு? ட்ராஜடிக்கு யார் காரணம் சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. விசாரணை யாருங்க நடந்துட்டு இருக்கு. காரணம்? ஏங்க, இந்த ஆளு பொதுக்கூட்டத்துல ஒரு 41 பேர் செத்து போயிட்டாங்க. நீ அவரோட கூட்டணியா இருந்தா பரவாயில்ல, இல்ல உண்மையிலேயே ஸ்டாம்பீட்ல என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசணும். நீ சொல்லுங்க, உனக்கு என்ன தெரியும் அரசியலுங்கிற? நீ என்ன, நீ தமிழ்நாட்டில் வந்து திமுகவையும் ஸ்டாலினையும் டார்ச்சர் பண்ற அளவுக்கு உனக்கு என்ன இருக்கு விஷயம் இருக்கு? என்ன விஷயம் இருக்கு? நீ பெரிய லெவல்ல செல்வாக்கான ஒரு கட்சி தலைவர், தமிழ்நாட்டில் நாங்கள் நீங்க வளர்ந்துகிட்டு இருக்கோம்னு சொல்லுங்க. பிஜேபி சொல்லலாங்க, உண்மையிலேயே சொல்லலாம். பிஜேபி சொன்னாங்க கூட நியாயம், ரோசப்படுறதுக்கு நியாயம். நீங்க ரோசம், உங்களுக்கு என்ன ரோசங்கிற? நான் கட்சியை வளர்க்குற வழியை பாருங்க. கூட்டணி வேணும்னு சொல்லி 50 சீட்டு தர மாட்டேன்ட்டாங்கல்ல, அதிகாரத்தில் பங்கு ஆட்சியில் பங்கு இல்லைன்னு சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் ஏன் கூட்டணி வச்சுக்கிட்டு ஏன் துரோகம் பண்றீங்க, பின்னாடி குத்துறீங்கிற? நான் பின்னாடி குத்துறது தானே இது ராகும். இது வந்து காங்கிரஸ் பின்னாடி குத்துனது திமுகவோட. இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் ராகுல் காந்தி கண்டிப்பா ஸ்டாலினுடைய முதுகில் குத்தி இருக்கிறார், அதுல மாற்றமே கிடையாது. அதுதான் சரியான ஒரு விமர்சனம். அதுல கூட்டணினா நீ எல்லாம் சேர்ந்து பண்ணிருக்கணும், பண்ணல. மற்ற எல்லா தலைவர்களும் பேர்னாங்க, எல்லா தலைவரும் பண்ணாங்க, காங்கிரஸ் மட்டும்தான் அகில இந்திய தலைவர் வரல. நீங்க தமிழ்நாட்டுக்கே வரலங்க. இல்லைங்க ராகுல் காந்தி வரலங்க, ரைட்டு. அவர் வந்து வெஸ்ட் பெங்கால், அஸ்ஸாமில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாரு, ரைட்டு. வர்றீங்க, பிரச்சாரம் பண்ணிட்டு போறீங்க, என்ன அர்த்தம்? அது சரியா இருக்காது இல்ல அது. சரி, இப்ப களத்துல வந்து எப்படி இருந்துச்சு சார் தேர்தல்? சரியா இல்ல, களத்துல எப்படி இருந்துச்சு? அதுதான் சொல்றேன் நான். நீங்க இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும், திமுகவுக்கு இன்னும் கொஞ்சம் பாசிட்டிவா இருந்திருக்கும், ஒரு பக்கபலமா இருந்திருக்கணுங்கிற நான். காங்கிரஸ் திமுகவுக்கு இந்த தேர்தலில் ஏன்னா ஒரு விஜய் வந்து ஒரு ஃபேக்டர் வந்திருக்கு, ஒரு முக்கியமான காலகட்டத்தில் வந்திருக்கு, இந்த தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு. இப்போ நீங்கள் நல்லா இல்லை, நாங்கள் 2 பேரும் எங்களை ஒன்றும் பிரிக்க முடியாது அப்படின்னு இறங்கி இன்னும் ஒர்க் பண்ணி தான் நல்லா இருந்திருக்கும். அவர் சிறுபான்மை வாக்குகளை குறிவைத்துத்தான் விஜய் வருகிறார்னு சொல்லும்போது ராகுல் காந்தி கையை கட்டி மௌனமாக பார்க்கும்போது திமுகவுக்கு மைனாரிட்டி வாக்குகள் பிரிக்கிறத ராகுல் காந்தி ரசிக்கிறாரா? இல்ல அவர் சின்ன பிள்ளை, அவர் தெரியாதா? என்னங்க அர்த்தம் அது? நீங்க அப்ப வேணும் திமுக போட்டு பாக்குறீங்க, அப்படித்தானே? அது சரியா இருக்காதுல்ல. இதை வந்து விமர்சனம் பண்ணி ஸ்டாலின் பண்ண முடியாது, உதயநிதி பண்ண முடியாது, திமுக தலைவர்கள் பண்ண முடியாது. இதுதான் உண்மை. மைனாரிட்டி வாக்குகளை குறிவைத்து பிஜேபி அவரை கொண்டாடுறதுன்னு சொல்லும் போது காங்கிரஸ் என்ன பண்ணிருக்கணும்? என்ன பண்ணிருக்கணும்? உண்மையிலே பண்ணிருக்கணும்ல. சிறுபான்மை வாக்குகளுக்கு, சிறுபான்மையினருக்கு நாங்க 2 பேரும் இருக்கோம், அரணா இருக்கோம், ஒரு காலத்திலையும் இங்க உங்கள வர முடியாது, யாரா இருந்தாலும் வர முடியாதுன்னு ராகுல் காந்தி வந்து ஸ்டாலினோட இருந்து ஒரு பிரச்சாரம் பண்ணிருக்கணும்ல. இல்ல பண்ணலையே. அது ஸ்டாலின் முதுகில் குத்திய ராகுல் காந்தி. அப்படித்தான் 2026 சட்டமன்ற தேர்தல் இதுதான் நடந்திருக்கு. திமுக வந்து திமுகவுடைய வெற்றியை காங்கிரஸ் ரசிக்கலங்கிறத நான் நினைக்கிறேன். அதுதான் உண்மை. அப்போ இப்போ இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா அப்போ அவங்க நினைச்சாங்க அப்படின்னா, இப்போ இப்போ இந்த கூட்டணியில காங்கிரஸ் வெற்றிக்கு திமுக பாடுபடணும். காங்கிரஸோட கார்டரை பேஸ் ரொம்பவே குறைவு. அவங்க பெருசா வந்து திமுகவோட கேண்டிடேட்ஸ்க்கும் திமுகவோட வெற்றிக்கும் அவங்களோட பங்களிப்பு பெருசா இருக்காதுன்னு தான் நம்ம சொல்லணும். இப்போ தேர்தல் சமயத்துல இப்ப இந்த களத்துல இரு தொண்டர்களும் பரஸ்பரமா ஜில்லாகி தான் வந்து ஒர்க் பண்ணாங்களா, அல்லது காங்கிரஸ் தோற்கடிக்கணும்னு சொல்லி உள்ளடி வர? அதுதான் சொல்றேன். திமுகவுடைய பொறுத்தவரை திமுக தொண்டர்கள் எல்லாம் ஒர்க் பண்ணாங்க, அதுல எல்லாம் மாற்றம் கிடையாது.
ராகுல் காந்தி அதை டியூன் பண்ணியிருக்கணுங்கிறேன் நான் என்ன சொல்றேன், தமிழ்நாட்டில் உள்ள தலைவர்கள் எல்லாமே எப்பவுமே திமுகவோட ஒரு அனுசரணையாக தாங்க போவாங்க. அதனால பிரவீன் சக்கரவர்த்தி மாதிரி தமிழ் பெயரை மட்டுமே வைத்துக்கொண்டு தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணாமல் டெல்லியில் இருக்கிறவங்களுக்கு அதை பற்றி தெரியாது. திருநாவுக்கரசருக்கு தெரியும், சிதம்பரத்துக்கு தெரியும், செல்வ பிறந்தகைக்கு தெரியும். அது மாதிரி ஆட்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டுடைய சூழ்நிலை என்னன்னு. ஒண்ணுமே தெரியாத ஆட்களுக்கு மாணிக்கம் தாக்கூர்னு சொல்ல பேர் வச்சுக்கிட்டு, தமிழ் பேரில் மட்டுமே வச்சுக்கிட்டு தமிழ்நாடு அரசியல் நிலை தெரியாம ட்விட் அவங்களை பத்தி ஒன்றும் தெரியாது, அவங்களுக்கு தெரியாது. பட் ராகுல் காந்தி இன்னும் டியூன் பண்ணியிருக்கணுங்கிற நான் பண்ணியிருந்தா திமுகவுக்கு பெரிய சப்போர்ட்டிவா இருந்திருக்குங்கிற நான். திமுக அதை பத்தி கவலைப்படவில்லை. என்னை பொறுத்தவரை இனி திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கான வாய்ப்பு இல்லை. நீங்க என்னைக்கு இதுக்கு மேல அவமானப்படுத்த முடியுமாங்க ஸ்டாலினையும் திமுகவையும்? சொல்லுங்க பாப்பா. நீங்க வரீங்க தமிழ்நாட்டுக்கு, சிஎம் சிஎம்னு நீங்க சொல்லல ஸ்டாலினை, அதை நீங்க சொல்லாம போறீங்க. அட்லீஸ்ட் ஒரு சேர்ந்து பிரச்சாரத்தை தவிர்க்கிறீங்க. நான் அப்படிதான் சொல்லுவேன். நீங்க முன்னாடியே என்ன பண்ணிருக்கணும், ஸ்டாலின் பிரச்சாரம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க உங்க லைன்ல நீங்க ராகுல் ஆபீஸ்லேருந்து திமுகவோட டச் வச்சு நம்ம 2 இடத்துல நம்ம பேசணுங்க. ஒன்று திமுகவுடைய இது பிஜேபியோட ஸ்ட்ராங் ஹோல்டுன்னு சொல்லக்கூடிய கோயம்புத்தூர் ஒன்று பண்ணுவோம், இன்னொன்று கன்னியாகுமரியில் பண்ணுவோன்னு ராகுல் காந்தி கேட்டிருக்கணும். கேமது இது பெரிய பலமா இருந்திருக்குன்ற நான். நீங்க விஜயோட கள்ள உறவு தான் ராகுல் காந்திக்கு. அதனாலதான் அவர் அலட்சியமா திமுகவை விஜய் கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்றாரு, மைனாரிட்டி ஓக்குகளை பிரிக்கிறாருன்னு ஒரு டாக் வரும்போது நீங்க இறங்கி உதவி பண்ணிருக்கணும்ன்ற. பண்ணலையே நீங்க. திமுக தொடர்ந்து போராடி அவங்க தானே அடுத்த கட்டத்துக்கு வெளியே வர்றாங்க. ஸோ இந்த தேர்தலில் ராகுல் காந்தியும் காங்கிரசின் தலைமையும் அகில இந்திய தலைமையும் திமுகவுக்கு துரோகம் செய்திருக்கிறது. அதுதான் உண்மை. இந்த தேர்தல் வெற்றியில 1% கூட காங்கிரசுக்கு இங்கே கிடையாது. தமிழ்நாட்டில் மீண்டும் திமுக ஆட்சிக்கு வரும்போதும் பட்சத்தில், மீண்டும் ஸ்டாலின் முதல்வராகும் பட்சத்தில் காங்கிரசுக்கு 1% கூட அதில் உரிமை கொண்டாட முடியாது. நீங்க அதிகாரத்தில் பங்கு, ஆட்சியில் பங்கு நீங்க கேட்க என்ன விடுவாங்களா? இனிமே என்னங்க நீங்க பண்ணிட்டீங்க, உங்களுக்கு எப்படி கேட்பீங்க? இனிமேலாம் உள்ளாட்சி தேர்தலில் வச்சுக்குமா இனிமே காங்கிரஸ்? திமுக அவங்கள வச்சுக்குவாங்க? பார்ப்போம், அங்கதானே போறோம் என்ன நடக்க போகுதுன்னு. நிச்சயமா சார். திமுக காங்கிரஸ் இந்த கூட்டணி 2026 தேர்தலில் எந்த அளவுக்கு காங்கிரஸ் திமுகவுக்கு அநீதி இழைத்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு விவகாரத்தை, மேலும் ராகுல் காந்தி மற்றும் தாவேகா அந்த உறவு இன்னும் நீடித்து கொண்டிருக்கிறது திரைமறைவில் என்ற விஷயத்தையும் கள்ள உறவுன்னு சொல்லுங்க. உறவு கள்ள உறவு தானே அது, சொல்லுங்க. திரைமறைவில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு அப்படின்ற ஒரு பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்டையும் வச்சிருக்கீங்க. பொறுத்து இருந்து பார்ப்போம். தேர்தல் முடிவுகள் திமுக காங்கிரஸ் கூட்டணி ஜெல்லா இருக்கா, காங்கிரஸுக்கு எத்தனை எம்எல்ஏக்கள் ஸ்ட்ரைக் ரேட் இருக்கு அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம். ரொம்ப நன்றி உங்களோட நேரத்தை பகிர்ந்தமைக்கு. நன்றி.